அனைவருக்கும் வணக்கம். இன்னுமே இந்த தாவேகாவில் இருக்க ஒரு சில அண்ணன் தம்பிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த நெரிசல் எப்படி ஏற்பட்டுச்சு, எதனால் இத்தனை பேர் மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே சொல்கிறாங்க. இப்போ இறந்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு, மேலே ஒரு 20 பேர் 30 பேர் கீழே விழுந்துட்டாங்க, அதனால் அவங்க மூச்சு விட முடியாமல், ஏற்கனவே அவங்க சோர்வில் இருந்தாங்க, மூச்சு விட முடியாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அதாவது விஜய் கூட்டத்துக்கு போய் மரணித்த குடும்பத்தார்கள் சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் விட்டுட்டு விஜய் இன்னும் முட்டு கொடுக்குறாரு. என்னென்னா, எங்களால் இந்த கூட்டம் நடக்கலை, கரூரில் திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தான் இந்த இதை பண்ணிட்டாரு. அவங்கன்னா ஒரு வீடியோ மட்டும் போட்டுக்கிடுவாங்க இந்த கட்சிக்காரங்க தளபதி நீ கவலைப்படாத தளபதி, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், என்ன நீங்கள் எந்த இதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் சாப்பிடுங்க. டேய் ஏன்டா இப்படி இருக்கீங்க, இன்னும் தற்கொலைத்தனமாகவே இருக்கீங்களாடா, 41 பேர் எப்படி செத்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கடா. ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இவங்களுக்கு நடந்தது, நாளைக்கு இதே வருகின்ற கூட்டத்தில் கூட இந்த வேற ஒருத்தர் நீயே பேசுகிற உன் குடும்பத்திலேயேவும் இந்த மாதிரி நடந்துச்சா, நீ திரும்ப போய் தளபதி நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க தளபதி, எங்கள் குடும்பத்துலேயும் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க தளபதி அப்படின்னு சொல்லியிருப்பியா? செத்த தற்குறி நாயே. ஒரு நடிகனை பார்க்கணுன்னா நடிகனை எப்படி பார்ப்பேன்? டிவியில் தான் இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருந்த, அவனுக்கு 2 கால் 2 கை தானே இருக்குது, ஒரு வாய் தானே இருக்குது. அவன் நீ சாப்பிட்ற மாதிரி தானே அவரும் சாப்பிடுவார், நீ நடக்கிற மாதிரி தானே அவரும் நடக்கிறாரு. ஏன் திரையில் பார்த்தவொன்னே தரையில் பார்க்கணும் உனக்கு தலைவிதியா? ஓட்டு போடனா ஓட்டு போட்டுக்கிட்டு போவேன், அவ்வளோ கூட்டத்தில் போய் சாவணும். நம்மளுக்கு நம்ம அப்பா நம்ம அப்பா அம்மா அதுக்கு தான் பெற்று விட்டுருக்காங்களா நம்மளை? கொஞ்சம் மூளை இருக்குல்ல, அதை கொஞ்சமாவது நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு நடிகனுக்காக இவ்வளவு வெயிலில் போய் நின்று நம்ம கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி. சரிங்களா, இனிமேல் வருங்காலத்தில் பொது இடத்துல கூட்டமே போடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போடணும். அப்போ தான் இந்த மாதிரியான தற்குறிகள் கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும்.